உங்கள் வீட்டில் பேக்கரியில் செய்கிற மாதிரி சூப்பராக பாகு பன் செய்யுங்க. நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. இவ்வளோ சாஃப்டாக இந்த பன்னு வந்திருக்கிறத பார்த்து நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. அவ்வளோ டேஸ்ட்டாகவும் இருக்கும் இந்த ஜீராவில் ஊற வச்சு சாப்பிட்றது. எப்போதும் உணவை வீணடிக்காதீங்க. சரியாக கரெக்டாக பயன்படுத்துங்க. உங்களுக்கெல்லாம் பிடிச்ச சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடக்கூடிய இந்த பாவு பன் பேக்கரியில் வாங்கி சாப்பிடுவீங்க. அதே போல் பேக்கரி டேஸ்ட்டில் சூப்பரான ஒரு பாவு பன் செய்கிறோம். இந்த வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த பன்னை ஃப்ரை பண்ணி நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படியே பாகில் ஊற வச்சு எடுத்து சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும். சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம் போல் இருக்கும். அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் நல்லா எளிமையாக வீட்டில் செய்கிறதுக்கு இந்த பாகு பன் செய்ய 3 முட்டை எடுத்துக்கிறோம். முட்டையை நல்லா உடச்சி ஓடு விழுந்துடாமல் ஒரு அகலமான கிண்ணமாக எடுத்துங்க. மாவு பிசைகிற அளவுக்கு உள்ள கிண்ணமாக எடுத்து அதில் 3 முட்டையும் உடச்சி சேர்த்துக்குங்க. இந்த 3 முட்டையும் உடச்சி அதில் சேர்த்த பிறகு ஓடு விழுந்துடாமல் சேர்த்துங்க. இந்த 3 முட்டையில் ஒரு 50 ml நெய் விட்டுக்குங்க. நல்ல நெய்யை ஒரு 50 ml நெய் விட்டுறோம். நெய் விட்ட பிறகு இதில் தண்ணி எதுவும் சேர்க்கலை. 200 ml பால் சேர்த்துங்க. இந்த பால்லையே தான் நம்ம அந்த மாவை பிசைய போகிறோம். தண்ணி எதுவும் சேர்க்கறது கிடையாது. அதனால் பால் கொஞ்சம் கூட நீங்கள் விட்டுக்கலாம். நான் 200 ml விட்டுக்கிறேன். இப்போ அந்த பால் முட்டை நெய்யோட 100 கிராம் சர்க்கரை சேர்த்துக்கிறோம். 100 கிராம் சர்க்கரையை நல்லா அப்படியே தூவினாப்பில் சேருங்க. கரண்டியில் எடுத்து தூவினாப்பில் இந்த சர்க்கரை நல்லா இதில் கரைஞ்சி வந்துடும். அப்போ நம்ம 1/2 கிலோ அளவுக்கு மைதா மாவு, நல்ல மைதா மாவாக வாங்கி சேர்த்துங்க. 1/2 கிலோ இதுக்கு போதுமானது. இதுக்கு ஒரு 2 சிட்டிகை உப்பு போட்டுங்க. இந்த மைதா மாவில் 2 சிட்டிகை உப்பு போட்டுருங்க. 1/2 டீஸ்பூன் ட்ரை ஈஸ்ட்டு போட்டுங்க. ஈஸ்ட்டு போட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி மாவோடு தண்ணி சேர்த்துடாமல் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இதில் போட்டிருக்கிற அந்த ஜாமான் எல்லாமே சேர்ந்து அப்படியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே ஒட்டாமல், கையில் ஒட்டாமல் நல்லா அப்படியே பிசைஞ்சு அப்படியே நல்லா உங்களுக்கு கொஞ்சம் இலகுவாக பிசையணும். அப்போ தான் பன்னு நல்லா சாஃப்டாக வரும். சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சிட்டிங்கன்னா அது உங்களுக்கு அப்படியே ட்ரையாக ஒரு கடுகடுத்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி இலகுவாக பிசைஞ்சு இதை அப்படியே நல்லா தட்டி விட்டு அப்படியே ஒரு கிண்ணத்தை போட்டு மூடி ஒரு 1/2 மணி நேரம் இதை விட்டுருங்க. 1/2 மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் வரைக்கும் இதை அப்படியே விட்டுடுங்க. விட்டுட்டிங்கன்னா இது நல்லா உள்ள ஃபர்மெண்டேஷன் ஆகி நல்லா பன்னு மாதிரி உப்பி வந்துடும் அந்த மாவு. அது ஊறுற வரைக்கும் நம்ம பாகு தயார் பண்ணிவிடுவோம். அதுக்கு நம்ம பாகு காய்ச்சுற மாதிரி ஒரு அகலமான கிண்ணத்தில் 1/2 கிலோ ஜீனி சர்க்கரை சேர்த்துங்க. சர்க்கரை சேர்த்து அதை முழுந்துற அளவுக்கு தண்ணி சேர்த்துங்க. அதில் 2 சிட்டிகை உப்பு சேர்த்துங்க. உப்பை சேர்த்து நல்லா இதை காய்ச்சுங்க. காய்ச்சினிங்கன்னா உங்களுக்கு அந்த சர்பத்து ஊற்றுறக்கூடிய அந்த ஜீரா பதம் வர்ற வரைக்கும், பாகு பதம் வர்ற வரைக்கும் நம்ம இதில் நல்லா திக்காக காய்ச்சணும். அதே டைமில் கொஞ்சம் தண்ணியாகவும் இருக்கணும். ரொம்பவும் இருகலாக அதை காய்ச்சிட்டிங்கன்னா, கம்பி பதத்துக்கு பார்த்தீங்கன்னா காய்ச்சிட்டிங்கன்னா இந்த பன்னு மேலே அது அப்படியே உங்களுக்கு ஊறாமல் இருந்து போயிடும். இப்போ இந்த மாதிரி இந்த பாகு காய்ச்சின பிறகு, பாகு வந்த பிறகு 2 சிட்டிகை அளவுக்கு வெனிலா எசன்ஸ் பவுட்ரு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணி விட்டு இதை நல்லா திரும்பவும் இதை நல்லா இந்த மாதிரி காய்ச்சுங்க. இந்த மாதிரி கொஞ்சம் பாகுவாக இருக்கணும். இப்போ இதை எடுத்து ஆற வச்சு வச்சுருங்க. பன்னுக்கு மாவு பிசைஞ்சு 1 மணி நேரமாக ஊற வச்சுருக்கோம். இப்போ அந்த மாவு ஊற வச்ச மாவை அப்படியே ஓப்பன் பண்ணி எடுத்தோம்னா அது நல்லா உப்பி பன்னு மாதிரி இருக்கும். அதை நல்லா அமுக்கி விட்டுங்க. அது நல்லா திரும்பவும் அமுக்கி விட்டு அந்த மாவை அப்படியே எடுத்து இந்த மாதிரி கையில் வச்சு அமுக்குனிங்கன்னா நல்லா பார்த்தீங்கன்னா உப்பலாக நல்லா பெருசாக அளவுக்கு இருக்கும். அதை நல்லா அமுக்கி விட்டு அந்த மாவை திரும்ப எடுத்து பிசைஞ்சிக்குங்க. நல்லா இறுக்கம் கொடுத்து அழுத்தி பிசைஞ்ச பிறகு
அதை சின்ன சின்ன துண்டாக போட்டுங்க. சின்ன சின்ன துண்டுகளாக போட்டுங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டாக போட்ட பிறகு இந்த சின்ன துண்டில் 3 பன்னுலேருந்து 2 பன்னு, அதை அப்படியே பெருசாக போட்டிங்கன்னா ரொம்ப பெருசாக வரும். 2, 3, 4 இந்த மாதிரி போட்டுக்கணும். அதை இந்த கட் பண்ணி அதை ஒரு சின்ன துண்டாக எடுத்து இந்த மாதிரி நீள் வாக்கில் உருட்டிக்குங்க. இந்த மாதிரி நீட்டமாக உருட்டிக்கணும். உருட்டி இதை அப்படியே இறால் மாதிரி அப்படியே சுற்றுங்க. அதை அப்படியே அந்த மாவை அப்படியே சுற்றலாம், எளிமையாக வரும். கையில் ஒட்டாது, ஏன்னா நம்ம நெய்யெல்லாம் போட்டிருக்கிறதுனால கையில் ஒட்டாது. நல்லா வாசம் அப்படியே பார்த்தீங்கன்னா கமக்கமான இருக்கும். அது இதுவே நல்ல வாசமாக இருக்கும். இந்த மாதிரி உருட்டி பிளேட்டில் வச்சுருங்க. இந்த உருட்டி வச்ச இந்த பன்னு பார்த்திங்கன்னா இன்னமும் பெருசாக வரும். நம்ம பொரிக்கிறதுக்குள்ளேயே அது பெருசாக வந்துடும். இதை இந்த மாதிரி உருட்டி அந்த பிளேட்டில் ஒன்றோடு ஒன்று ஒட்டிக்காமல் வைக்கணும். இந்த மாதிரி நீங்கள் 4 தாவும் சுற்றிக்கலாம், இல்லை 2 தாவும் சுற்றிக்கலாம், ஒரே அளவு ஒரே பெருசாகவும் சுற்றிக்கலாம். அப்போ உங்களுக்கு அதுக்கு ஏற்ற மாதிரி அந்த பொரிக்கிற அளவுக்கு நம்ம கடாயை ரெடி பண்ணி வச்சுக்கணும். ஒன்றா போட்டோம்னா ஒரே பண்ணாக போட்டால் அந்த மாதிரி சின்ன சின்னதாக போட்டுங்க. வீட்டில் அது மாதிரி சின்ன சின்னதாக போட்டிங்கன்னா தான் நல்லாயிருக்கும். இதை நம்ம ஒன்றோட ஒன்று இடித்து ஒட்டிடாமல், ஏன்னா உப்பி வரும். திரும்ப நம்ம இப்போ சுற்றி வச்சதை விட பெருசாக வந்துடுச்சு. இந்த மாதிரி நல்லா உப்பி வந்துடும். இப்போ நம்ம அடுப்பை பற்ற வச்சு ஒரு அகலமான கடாயை வச்சுக்கோங்க. அகலமான கடாயை வச்சுருங்க. அடுப்பை பற்ற வச்சு வைங்க. லேசாக சூடு வரட்டும். இதில் 1 லிட்டர் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிங்க. இந்த எண்ணெய் வந்தீங்கன்னா ரொம்ப கொதிச்சிடக்கூடாது, ரொம்ப சூடு வந்துடக்கூடாது. அப்படியே இளம் சூட்டில் லேசாக பொரிக்கணும். லேசான சூட்டில் தான் பொரிக்கணும். ரொம்ப கையை வச்சிட்டிங்கன்னா பன்னு மேலெல்லாம் அப்படியே தீஞ்சி கரிஞ்சு போயிடும். உள்ளே வந்து அது உப்பாமலே இருக்கும். இதில் கையில் தெரிச்சிக்காமல் ஒன்று ஒன்றா போடுங்க. ஒன்று ஒன்றா போட்டிங்கன்னா இந்த மாதிரி அப்படியே உப்பி பெருசாக வந்துடும். அப்படியே பன்னு மாதிரி பெரிய அளவுக்கு வந்துடும். நல்லா பெருசாக இருக்கும். அதனால் நீங்கள் இதில் உங்களுக்கு ஒரு 6 இது 5 இது 4 இந்த மாதிரி சைஸில் போட்டுங்க. இப்போ நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு இதை பொரித்து எடுக்கணும். இந்த ஃப்ரை பன் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பொரித்து எடுக்கணும். இதில் எண்ணெயெல்லாம் ஒன்றும் உள்ளே இழுத்துக்காது. இந்த பன்னு வந்து எண்ணெயெல்லாம் உள்ளே இழுக்காது. அதோடு இதை வந்து பெரட்டி பெரட்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். ஒரே பக்கமாக விட்டுறக்கூடாது. ஒரே பக்கமாக விட்டிங்கன்னா ஒரே பக்கமாக வந்து செவந்து போயிடும். அப்புறம் மறுபக்கம் வெள்ளையாகவே இருக்கும். அதனால் கைவிடாமல் நல்லா இதை இது மாதிரி பெரட்டி பெரட்டி அந்த கோல்டன் கலர் வர்ற வரைக்கும் இந்த மாதிரி பொரித்து எடுக்கணும். இப்போ நமக்கு இந்த பன்னு அருமையாக ரெடி ஆகிடுச்சு. நல்லா எண்ணெயை உதறிட்டு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி எண்ணெயை சுத்தமாக உதறிடுங்க. எண்ணெயை இது இழுத்துக்கவே இழுத்துக்காது. அதில் வந்து எண்ணெயெல்லாம் உள்ள சொலு சொலுன்னெலாம் இருக்காது. ஏன்னா இதில் நம்ம கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்கலை. இது மாதிரி எல்லா பன்னையும் பொரித்து எடுத்துங்க. நம்ம பாகு ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த பாகில் இந்த பொரித்த பன்னு ஃபுல்லாக சேர்த்துங்க. இதில் நீங்கள் பாகில் ஏலக்காய் பொடி வேணுமான்னு போட்டுக்கலாம், அதே ரோஸ் எசன்ஸ் போட்டுக்கலாம். நான் வெண்ணிலா பவுடர் போட்டிருக்கேன். பன்னுலேயும் அது மாதிரி நீங்கள் எது வேணுமாலும் சேர்த்துக்கலாம். நான் அதில் பன்னில் எதுவும் சேர்க்கலை. இந்த மாதிரி இந்த பாகில் இந்த பொரித்த பன்னை எடுத்து சேர்த்துருங்க. சேர்த்து இதை வந்து ஒரு 2 மணி நேரத்துக்கு விட்டுடுங்க. 2 மணி நேரம் இந்த பன்னை வந்து போட்டு உங்களுக்கு அந்த பாகில் எத்தனை பன்னு போட முடியுமோ அந்த அளவுக்கு பாத்திரத்தில் காய்ச்சி இந்த மாதிரி போட்டுங்க. போட்டு இதை நல்லா வந்து பார்த்திங்கன்னா ஒரு கரண்டியால் மேலும் நல்லா கலந்து விட்டு அது மேலெல்லாம் அந்த பாகை எடுத்து ஊற்றிங்க. நீங்கள் பாகு வந்து நிறைய காய்ச்சி இது போட்டிருந்தாலும் இது பன்னெல்லாம் மேலே மிதக்கும். இந்த மாதிரி போட்டு இதை கரண்டியால் வச்சு அப்படியே ஒரு அழுத்துனீங்கன்னா இன்னும் சீக்கிரமாக ஊறிடும். ஏன்னா உள்ளே வந்து காற்று மாதிரி இருக்கும். இந்த பன்னை அப்படி அழுத்தி விட்டிங்கன்னா அந்த பபுள்ஸ் எல்லாம் வெளியில் வந்துடும். இந்த ஜீரா ஃபுல்லாக அந்த பன்னுக்குள்ளே போயிடும். இந்த மாதிரி நல்லா இதை நல்லா மேலெல்லாம் அது ஊற்றி விட்டு நல்லா அந்த பன்னை அழுத்தி விட்டு அப்படியே வந்து ஒரு 2 மணி நேரத்துக்கு வச்சுருங்க. 2 மணி நேரம் அதை ஊற விட்டுறணும். ஊற விட்டு எடுத்துடணும். இந்த மாதிரி நல்லா பெருசாக இப்போ ஊறி இருக்கும். இப்போ அந்த பன்னு இருந்ததை விட இன்னும் பெருசாக ஊறி இருக்கும். அந்த குலோப் ஜாம் மாதிரி ஊறி போயிருக்கும். இப்போ இதை நம்ம அப்படியே ஒரு ஸ்பூனில் எடுத்து பிளேட்டுக்கு வச்சுருங்க. எடுத்து ஒரு கிண்ணத்தில் எடுத்து கூட நீங்கள் வச்சுக்கலாம். ஏன்னா அப்படியே இந்த பாகோடு இருக்கக்கூடாது. அது அப்படியே உள்ளே உறிஞ்சிக்கிட்டு இப்போ மேலெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா ட்ரையாக நல்லா இனிப்பாக இருக்கும். இப்போ அருமையாக இந்த மாதிரி அந்த பாகு பண்ணை பிளேட்டிங் பண்ணி கொடுத்தீங்கன்னா எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. ஒன்று கூட மிச்சம் இருக்காது. இந்த பன்னை எடுத்து அப்படி உடைச்சிங்கன்னா அப்படியே உள்ள ஜீராவெல்லாம் இழுத்துக்கிட்டு அப்படியே சாஃப்டாக இருக்கும்.
நம்ம கடையில் வாங்குகிற பண்ணு மாதிரி இருக்கும். ஒரு 10 நிமிஷத்தில் எல்லாம் நீங்கள் எவ்வளவு செஞ்சு வச்சாலும் காலி ஆகிடும். எல்லாத்தையும் சாப்பிட்ருவாங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். லீவு நேரத்தில் வீட்டில் இந்த மாதிரி நம்ம பன்னு செஞ்சு வீட்டிலையே நம்ம எல்லாருக்கும் கொடுக்கலாம். வர்ற விருந்தாளிகளுக்கெல்லாம் கொடுக்கலாம். இது செஞ்சு வச்சுக்கலாம். உங்களுக்கு எதுவும் பார்த்தீங்கன்னா உடனே வீணாக போகாது. ஒரு நாள் வரைக்குமே இது நல்லாயிருக்கும். அருமையான ரொம்ப சுவையான பாவு பன் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். எங்களுடைய வீடியோவை உங்களுடைய நண்பர்களுக்கு சொந்தக்காரங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். லைக் பண்ண சொல்லுங்கள். சப்ஸ்கிரைபர் பண்ண சொல்லுங்கள். அதே போல் வீட்டில் விசேஷம் தீபாவளி அப்படின்னா கூட இந்த மாதிரி ஒரு பாவு பன் நீங்கள் வீட்டிலேயே செஞ்சு வச்சுக்கலாம். பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் அந்த பண்டிகை காலங்களில் கொடுக்கலாம். இந்த மாதிரி பாவு பன் செஞ்சு நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். எங்களுடைய வீடியோவை பார்க்கின்ற அனைத்து வியூவர்ஸுக்கும் சப்ஸ்கிரைபர்ஸுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.